சித்தப்பா என் சொந்த ஊர் ஜம்பத்தாங்கல். ஆமா கேக்குது. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஆனா நான் பெரிய பணக்கார விட்டு பிள்ளை. பரவாயில்லடா. ஆனா என்ன போல பெரிய வண்டி இந்த உலகத்துல யாருமே வச்சில்ல. அம்மா பேரி வண்டி வச்சுக்கிறப்ப ஆமா அம்மா பேரி வண்டி வச்சுக்கிறாரு. உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. அம்மா பேரி வண்டி வச்சுக்கிறா. ஆமா என்ன ஒரு டியூஸ் பட்டியா? யாருமா பேசுற தேவடியா பையா? ஏன் டியூஸ் பட்டியாடா? அதோட பேச்சு. ஏய் அதோட பேச்சு. ஸ்கூட்டியா? அதோட பேச்சு. இல்ல ஒரு பைக்? அதோட பேச்சு. ஒரு கார்? அதோட பேச்சுற ஒரு டாபர். இல்ல வேன்? ஏய் மத்த அதோட பேச்சுற. இல்ல லாரி? அதோட பேச்சு. இல்ல பஸ்? அதோட பேச்சுற அம்மா குசே. இல்ல ட்ரெயின்? அதோட பேச்சு. இல்ல ஒரு ஏரோப்ளேன்? அதோட பேச்சு. இல்ல ஒரு கப்பல்? ஏய் மத்த அதோட பேச்சுன்ற. கப்பல் விட எங்கடா வண்டி இருக்குது? என்னடா இது? இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. என்ன வண்டி? சைக்கிள். சைக்கிள் அம்மா பேரி வண்டியா? அதெல்லாம் கூட வண்டி கீழ காணோம். சைக்கிள் எங்க சைக்கிள்? அது கூட ரெண்டு வீல காணோம். எங்க போயிட்டு தெரிவித்து திட்டான். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ரெண்டு பேர். ரெண்டு பேர்? ஆமா. யார்? நான் ஒண்ணு என் தங்கச்சி ஒண்ணு. ஓ நீ ஒரு தங்கச்சி ஒண்ணு. நானே கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டேன். கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்து கல்யாணம் பண்ற ஒரு வாலிப வயசு வந்துட்டேன். ஆமா. ஏதோ உங்க அப்பா அம்மா பாக்குறாங்க உனக்கு எதுக்கு மேல கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்ட. அப்ப நீ வயசுக்கு வந்துட்ட. ஆமா ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரும். கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டேன். கல்யாணம் பண்ற வயசு வந்துட்ட. என் தங்கச்சி என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு. ஆமா. எனக்கு 24 வயசு ஆகுது. என் பாப்பாவுக்கு 22 வயசு ஆகுது. என் பாப்பா வயசுக்கு வருவா பார்த்தா என் பாப்பா வயசுக்கே வரும். வயசுக்கார மாதிரி தெரியல. வர மாதிரி தெரியல. சரி என் அப்பா அம்மா பார்த்தாங்க. என்ன பாப்பா வயசுக்கு வந்தா பாப்பாவை கட்டி விட்டுட்டு இவன் கல்யாணம் பண்ணலான்னு அப்படி யோசனை ஒரு அடிச்சுட்டு பாடுறேன். நான் ஒரு தங்கச்சி வீட்டுல வச்சு நான் கல்யாணம் பண்ணக்கூடாது. பெரிய பாவம் அது. ஆமா. ஒரு வீட்டுல பிறந்து போன வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதேதான் நான் என்னன்றேன், என் அப்பா அம்மா பார்த்தாங்க உள்ள கல்யாணம் பண்ற பருத்து கொண்டான். முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வச்சாங்கன்னா அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு ஆயிடும். ஆமா சரியில்லாத போயிடும். குடும்பம் நடத்துமோ. நானே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திடமா எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை பார்த்து உன்னுடைய வயது பொறுத்து உன்னுடைய ஜோடி பொறுத்து உன்னுடைய கண்ணை பொருத்தம் கண்ணுக்கு ஏத்த மாதிரி அப்படி நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி அப்பா அம்மா சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீ உன் கண்ணாலே போட்டு பாக்குற இல்ல சூத்தாலே பாக்குற கண்ணால பாக்குறான்னு. நான் எங்க அப்பா ஒரு 20,000 கையில கொடுத்து நீயே பொண்ணை பாத்துட்டு வா. நீயே பொண்ணை பாத்துக்க. நான் போ பொண்ணு கேட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லி 20,000 கையில கொடுத்தாங்க. நான் 20,000 வச்சுட்டு ஊரா ஒரு 10 ஊரா தேடி வரேன். பொண்ணு எனக்கு பிடிக்குது. பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. பொண்ணு வெள்ளையா இருக்குது. நான் கருப்பா இருக்கிறேன். பொண்ணுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் அழகா இருந்தாலும் பொண்ணு நல்லா இல்ல. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே 6 மாசமா பொண்ணு தேர ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆகல. நான் கொஞ்சம் ஆமா நான் கொஞ்சம் எப்படியா பையன் கேளடா கம்மியாச்சு பொண்ணு கிடைக்கல. உன்னுடைய ஒரு நிறத்துக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல. ஆமா என் ஹைட்டுக்கு பார்த்தா பொண்ணு குள்ளமா இருக்கு. என்னோட ஹைட்டா இருக்குது பொண்ணு. நான் குள்ளமா இருக்கிறேன். பொண்ணு வேணான்றது. நான் இந்த மாதிரி தேடினே போறேன். திருவண்ணாமலை வந்து காமராஜர் டீ கடையில உட்காந்தேன். டீ கடையில பேசிக்கிட்டாங்க. பக்கத்து ஊர்ல தெருக்கூத்தான். செட்டிப்படி கிராமத்துல மேல் செட்டிப்படி கிராமத்துல தெருக்கூத்து வச்சுதான் அங்க எங்கன்னா போனா 10 ஊர் ஜனங்க ஆட்ட பார்க்க வருவாங்க. நம்ம ஊரா போன பொண்ணு கிடைக்கல. இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு போறோம். ஆட்டத்துக்கு போலாம். இன்னைக்கு ஆட்டத்துக்கு போயிட்டு முன்ன சேர் போட்டு உட்காருவோம். ஆமா இன்னைக்கு 10 ஊர் ஜனம் வருவாங்க. அந்த 10 ஊர் ஜனத்துல நம்மளுக்கு ஏத்த பொண்ணு ஒண்ணு வராதா அப்படி பார்த்து கேட்டு கட்டலாம். அப்படி வந்து உட்காந்து சேர் போட்டு உட்காந்த முன்ன சுத்தி பார்த்தேன். ஒரு பொண்ணு கூட எனக்கு ஏத்த பொண்ணு இல்ல. உனக்கு கலங்க ஏத்த பொண்ணு கிடையாது. ஆமா பார்த்த ஒருத்த வந்து கெடியாரான் அண்ணா. 2வது தலைவாசம் வந்தாங்க. 3வது ஒரு பொண்ணு வேஷம் வந்துச்சு. ஒரு சூரவாசக்காரன் வந்தா. 3வது 4வது ஒரு பொண்ணு வேஷம் வந்துச்சு. ஒரு பொண்ணு வேஷம் வந்துச்சு. பார்த்தா பையா எனக்கு ஏத்த பொண்ணு அந்த பொண்ணு தாண்டா. கட்டனா இவள் தாண்டா கட்டணும். ஆனா கட்டனா இவளை கட்டணும் இல்லன்னா அப்படி கட்டணும் நம்ம தூக்க மாட்டி சாவணும். என்னத்துக்குடா
ஏய் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும். ஆஹா அப்படி நான் என்ன பண்ணேன், அப்படி முடிவு பண்ணி ஃபுல்லா பாத்துட்டேன். ஆஹா காலையில நேரம் இந்த கம்பெனி வாதியார்ட்ட போனேன். ஓ இந்த கம்பெனி வாத்தியார் யாரு? யாரு கேட்டேன். ஆஹா நான் தாண்டா பையன் சேகர் வாதியார் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாரு. ஐயா ஆ. இப்போ ஒரு பொண்ணு நாலாவது ஒரு பொண்ணு வந்து ஆடிச்சு. ஓ ஆடிச்சே. அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்தேன். ஓ ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்தேன். பெரிய வாத்தியார் கொடுத்தா சின்ன வாத்தியார் கொடுத்தா? ரெண்டு வாதியார்ட்ட 5,000 கொடுத்து 4 வருஷம் ஆகுது, இன்னும் தரல மாட்டாங்க. வாங்கிடாப்பா கடன் முடிச்சிருவாங்கடாப்பா. 50,000 ஊரை வேற மாண்டவா 50,000 கட்டி 4 வருஷம் ஆகுது. ஒருத்தன் அட்வான்ஸ் ஆகி கொடுத்து உக்கால போவீங்களா? அந்த பங்காளி கூடி நின்று வாங்கி கொடுக்கல. நீங்க 2 பேர் தான் ஐயா இரு கொஞ்சம் ஏது போதும் இரு. ஆமா ஆ அப்படி நான் என்ன பண்ணேன், நேரா வாதியார்ட்ட போனேன். வாதியார் பார்த்தாரு, இந்த பொண்ணு சின்ன வயசுல அப்பா அம்மா செத்துட்டாங்க. இதை நம்ம தான் வளர்க்குறோம். நம்ம கூட ஆட்டார வந்து நம்ம ஒரு தெய்வமா வந்து மாப்பிள்ளை அவளை வந்து இட்டு வந்துட்டாங்க. ஏதோ பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கிறான். ஏதோ பாக்கிறதுக்கு நல்ல பையனா இருக்கிறான். ஆமா நல்லா சம்பாதிப்பா பழகுது. இந்த பொண்ணை இவன்ட ஒப்படைச்சிட்டோம்னா நல்லபடியா பாத்துக்குவான். நல்லபடியா பாத்துக்கோ, நம்மளுக்கும் ஒரு பேர் நல்ல பேர் ஆயிடும். நல்ல பேர் ஆயிடும். அந்த அதெல்லாம் அடிச்சு கட்டப்படி போட்டு வைக்கிறாங்க. நான் ஏன் அப்படி பண்றேன்? டேய் வாடா. வர எனக்கு ஒண்ணு பிரச்சனை.
அவன் நல்லவனுக்கு பிறந்தா இங்கதான் இருப்பான். அவன் வரட்டுக்கு. அம்மா எம்மா ஒண்ணும் பேசல. கம்முனு வணக்கம் வச்சுமா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி அம்மா. வணக்கம் பூபதி. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? எல்லாத்தையும் பேசி நம்ம வாய் சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? எம்மா லட்சுமி லட்சுமி நாச்சிமுறை சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கட்டுணர்ந்த கணவன்கள் அனைவருடைய பாதத்துக்கும் அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கும் இந்த நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் பூஜை செய்தாரே. எப்படி ஆண்டு வந்த அது உக்கிரஜன மன்னனுக்கு பிறந்தவள் இந்த தேவகி. உக்கிரஜன பொண்ணா? ஆமா, நீதான் வயசுக்கு வராத பொண்ணா? வயசுக்கு வந்து நல்லா இருக்கிறேன், அது அருமையா இருக்கிறேன். வயசுக்கு வந்தியா? வயசுக்கு வந்தா யாரு கேட்டு வந்தா? யாரு கேட்டு வந்தா? யாரு கேட்டு வந்தா? என்ன ஒரு பொண்ணா பிறந்ததா பூமியில? ஒண்ணு கேட்டா எல்லா பெண்ணும் வயசுக்கு வரும். என் சொந்த தங்கச்சி சத்தியாவே எனக்கு கேட்டுதான் வந்தா. ஐயோ, அதனால உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வரணுமா? தாய் என்ன கேட்டு என் போன் நம்பர் வாங்கி போய் கேட்டுதான் வரணும். நீ வயசுக்கு எப்பயும் வந்துட்டா நானே. அதான் யாரு கேட்டு வந்தேன்றா? ஐயோ, நான் நம்ம வர வச்சு இருக்குதா? நான் போன் போட்டு அதை வர வச்சா தானே வந்துருச்சு. என்னடா பண்ண சொல்றீங்க? இப்ப மாமையா புள்ள வாங்கிட்டு என்ன கேட்டுதான் புள்ள வாங்க. ஐயோ, வயசுக்கு வரணும் கேட்டு நான் வயசுக்கு வருவாங்க. அது வந்து இயற்கையா வர்றது. டெய்லி வருமா? எனக்கு ஒரு நாள் வருமா? போய் கேட்கணும். உனக்கு தெரியாது பூபதி. சரி, அரோகரா. ஏன் எதுக்கு பண்ணாத அரோகரா? என்ன பண்றது? சரி விடு. ஏது நாம தேவகி. ஆனா என் கூட பிறந்தவ என் தங்கச்சி வச்சு இருக்கிறா. தங்கை பால்வடியா அப்படியா? 3 வயசு ஆகுது. கம்மி அப்படி ஒரு தங்கச்சி ரோகிணி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு.
நீ தேவையில்லை பாப்பா ரோகிணி. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. உன் அண்ணன் யாரு? கம்ச பூபதி. ஐயோ! என்ன தேவடா பாருங்க. சின்னாச்சி நீ மேட்டுனா உன் தம்பியே நினைச்சுக்கேம்மா. ஐயோ எங்க தம்பி மாறான்னு நினைச்சுக்கிறேன். மேடம் உன் பேச்சுக்கு வர மாட்டேன். என்னதான் பிள்ளையா இருக்கு. பெடா புள்ள. மேடியம்மா உன் பேச்சுக்கு வர மாட்டேம்மா. சரி பயமா அண்ணன் உனக்கு பயமா ஓ என் அண்ணன் அவ்வளவு பயமா உனக்கு அண்ணனா என் பையன் வருதேம்மா. என்ன பயம் வருது ஏன்னா பையன் என்ன காரணம் வாங்கினே நல்லா நல்லா அவன் பூத்த கீர்த்தி 9 டைல் போட்டுக்கிறான். அது ஒரு டைல் போட்டு கட்டில கையில கட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆமாம் காலை முடிச்சு போட்டு அப்படியே. அப்ப என் அண்ணன் கம்ச பூபதி என் தங்கை ரோகிணி ஆமா ஆனா 3 பேர் இருந்தாங்க ஆனா இருந்தாலும் எங்க அண்ணன் செய்யற ஒரு சும்மா மட்டும் முன்னாடி உட்காந்துட்டு எங்க அண்ணன் செய்யக்கூடிய கொடுமை தாங்க அரியாபுருக்கு ஏன்னா கட்டி ஊத்தி படுக்க வைனா அதை உண்ணா உட்காந்து ஏன்னா தூங்குறது பின்னா பண்ணிட்டு போறாது. அந்த பக்கம் தூங்க வைக்கிறாங்க உர்ரா ஏமா உன் அண்ணன் என்ன பண்ண? என் அண்ணன் செய்யக்கூடிய கொடுமை உனக்கு தெரியாது. அண்ணனை பார்த்தா அழுதாவி உன் அண்ணனை பார்த்தா ஏற்றி அடிச்சுடுவேன் நான். ஆமா ஏற்கிற மாதிரி காமிச்சா ஐயா ஐயா இதுதான் வந்துக்கிறான். அப்படி என் அண்ணன் செய்யக்கூடிய கொடுமை என்னவென்றால் என்ன கொடுமை? அது அடிப்பதோ கொள்ளை அடிப்பதோ கொள்ளை குடிப்பதோ கல்லு அடிப்பதோ கல்லு கல்லு சாராயம் காட்டுல அனைத்து மொத்தத்தை குடிப்பா. ஆமாயம்மா. ஐயோ ஒண்ணு கூட பாக்கி தெரியாது. ஆனா ஓசுனா சுத்தமா உட்காந்துக்கிறான். மொத்த தெரு குடிக்கிற குடிச்சானா தண்டராமடி வரைக்கும் போய் நான் வருவேன். அப்படி குடிச்சிட்டு தெருவுல வரான்னு சொன்னா அப்படியே தெருவுல வரான் என் கம்ச பூஜை வரான்னு சொன்னா அப்படியே கம்சபூதி தெருவில் வருகிறார் என்றால் மொத்தம் ஆம்பளைங்களாம் தோடம் கட்ட மோனை எடுத்துக்கோங்க. ஆம்பளைங்களாம் செருப்பு எடுத்துக்கோங்க. ஏன் என்ன ஆம்பளை மரியாதை அக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குப்பை பூரா வாரி 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 ஓரம் கொட்டி கொட்டுவாங்க. ஓரம் கொட்டுவாங்க. அப்ப பெண்கள் எல்லாம் எங்க அண்ணன் வரான்னு சொல்லிட்டு அவ்வளவு மரியாதையா பயந்து அடுப்பாய் வந்துட்டானே அப்படின்னு போய் ஒரு வீடு உள்ள கவு சாத்திக்குவாங்க. ஆமாயம்மா. ஆனா அதை விட நானும் பெண்ணு தானே அவருடைய தங்கி தானே தம்பி ஆடு என்ன என்ன அக்கா தங்கச்சின்னு பார்க்க மாட்டாங்க அண்ணன். ஐயா அதனால நேரம் பொம்பளை போறீங்க உன் அண்ணா. அப்ப எதுனா சொல்ல முடியாது. ஆமா அப்ப ஏமா ஏமா அண்ணன் போறதா என் அண்ணனை பார்த்தா நாங்களும் போய் பயந்துன்னு ரூம்ல காய் சாத்திக்குவோம். கூட போன அண்ணனை பார்த்து ஏன் பயப்படுறேன்? ஐயா அக்கா தங்கச்சின்னு பார்க்க மாட்டானா ஓ பின்ன பாய்ச்சா போ வேற ஒருத்தர போனாதான் ஐயோ ஊருக்குள்ள போய் புள்ள வாங்கிட்டா பேர் வந்துடும். அண்ணன்டே புள்ள வாங்கிட்டா பரவாயில்ல குடும்பத்திலே ஒன்னாயிட்டாங்க. அப்படி ஒருத்தருக்கு நல்லது சீவோடியா தங்கச்சி புள்ள கொடுத்துருந்தாமா 2 புள்ள தெரியுங்க பாப்பா. ஆம்பளை புள்ள என்ன மாதிரி இருப்பான் பொம்பளை புள்ள இவன மாதிரி இருப்பான். செத்த மண்ணுதான் திரும்ப வரும். நீ மாமியால போகும்போது அது மேல தங்கச்சி போடா. அப்ப தங்கச்சி நாங்களும் உங்ககிட்ட பக்குவமா தான் நடந்துருக்கோம். நீ மோசமான ஆளாடுங்க. நான் உனக்கு மாமன் அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அண்ணன் நான் தான் உனக்கு பேரே பண்ணிருப்பேன். ஆமா மாமன் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். மாமனு கூட்டி என்ன பஞ்சாயத்து நிக்க வச்சு 50,000 அவருக்கு பணம் கட்டுறானுவாங்க. இது எங்க போறது சொல்லு. ஓ சரியப்பா தேவையில்லாத நான் பேசி ரைட் நீ தான் தேவையில்லாத பேசிட்டு நான் தேவையில்ல நான் பேசிக்கிறேன். அப்படி எங்க அண்ணன் செய்யக்கூடிய கொடுமையால நாங்க வயசுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் வந்து வீட்டுல இருக்கிறா. ஐயா ஆமா வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. எப்படா ஒரு பொண்ணு தனியா படுத்துட்டு எம்மா நாளைக்கு தான் நானும் பொறுப்புண்டா பூபதி. நான் தான் அப்பப்ப வரணும் போனேன். ஆமா நீ வாடகை அப்ப எழுதி விட்டுட்டு ரூம்ல அடங்கல ஒரு மூலையில இல்ல எத்தனை நாள் தனிமையா கிடப்பா. ஆமா அப்பப்ப வந்துட்டு போறேன். கஷ்டமா தான் இருக்குது. கஷ்டமா இருக்கு. கூட்டு வந்தா நான் பண்ண இது பண்ண மாட்டேன். கம்பெனிக்கே தெரியும் நான் வேண்டில்ல. நீ நல்ல பிள்ளை. நான் உனக்கு ஆச்சு உனக்கு ஆச்சு. அப்படி இருந்தாலும் வயசு வராது ரொம்ப நாளா பூ எடுத்துக்குது எங்கடா இருக்குது இல்லடா பூவா ஆமாம் லைட் எடுத்து பூ வைக்கிட்டா பொறுப்ப வழி அதான் அதுல உனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் எல்லாம் அப்படி நான் என் பூலே அடிக்காத கூடாது.
போ 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 மேன் போ. நல்ல புள்ளன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்ட நெருங்கி பாயங்கண்ணா நீனா அப்படியே எடுத்து வைக்கிறேன் பூ வைக்கிறேன்னு என்னத்தை வைக்கிறதா அருவா போட்டு அரைக்க சொல்ற. அப்படி இருந்தாலும் தம்பி கல்யாணம் ஆகுது ரொம்ப நாளா நாங்க வீட்டுல இருக்கிற எங்க அப்பா அம்மா 2 பேரும் 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப கஷ்டத்துல வேதனை இருக்கிறாங்களா. கல்யாணம் பண்ணா பாக்க பார்த்து அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு. ஆமா அவங்களுக்கு வேதனை நம்பி நம்ம 2 பேரும் இருந்தா ஏன் தாக்க அறக்கிறோம் ஒண்ணுங்கிறான். இன்னும் தாக்க அறக்கிறான். ஒரு தங்கச்சி வயசு வந்த தங்கச்சி 2 கிடைக்குது. அது கல்யாணம் பண்ணி நம்ம சீக்கிரம் ஒரு ஆம்பளை புள்ள பெத்து வச்சா மச்சா மச்சா கூப்பிடலாம். நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்மளும் சந்தோஷமா அப்படி பொட்டாட்டி காரத்துல பத்துட்டாமோ. ஆமா அந்த மாதிரி எண்ணங்க நல்ல எண்ணமே கிடையாது எங்க அண்ணனுக்கு. ஆமா ஆனா படுபாவி நேத்து எங்க அண்ணன் என்ன பண்ணா எங்க அப்பா தான் திருமுடிய அவர் அரசாட்சி இருந்தாரு. ஆமா ஆனா அவனே அவருக்கு தலையில இந்த முடிய புடுங்கி இவன் தலையில வச்சுக்கிட்டான். இப்படி என்ன செய்வான் ஒரு புள்ள ஒன்னு தான் செஞ்சுக்கிறானே அந்த மாதிரி செஞ்சான். எங்க அப்பா என்ன பண்றது புள்ள பெத்துட்டுமே அது வேதனை பண்ணி இருக்காரு. ஆனா இருந்தாலும் தம்பி டேய் இந்த நேத்து எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அது நீ மட்டும் போனா ஆமா உனக்கு மஞ்சள் தண்ணி சுத்துவான். மஞ்சள் தண்ணி சுத்துறாதா அதனால என் தங்கை ரோகிணியை கூப்பிட்டு தான் போகணும். ஆமா ஏமா உண்மைதான். அவ வரலன்னா கூட அவளை தரத்துல ஈத்துட்டு போகணும். கண்டிப்பா நம்ம அப்படி இல்லைன்னு வச்சுக்க நான் போட்டு நீ மட்டும் வந்து தங்கச்சி அங்கே அடிப்பான். ஆமா அதுக்கு அடிப்பான். நீ எதுக்கு நீ வந்து ஒண்டி போட்டு அடிப்பான். ஆமா படுக்கு நாள் அடிப்பான். அவன் ஆசைக்கு தெரியுமா. சரி இந்த பக்கம் தான் குசுனா தடிக்குது. மூக்கு மட்டும் வந்துருக்குதா ஏன் நான் கவர்மெண்ட் நாய் நானு. ஆனா இந்த நேரத்துல என் தங்கை ரோகிணி இருந்தா சீக்கிரமா அக்கா கூப்பிட்டு ஓடியா ஓகினி தர்ப்போ.
Thank you.